மாமா உங்களுக்கு இன்னும் புரியலையா? எனக்கு எப்ப புரிஞ்சிருக்கு? இவ இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கால, அதான் நகை திருட்டு போச்சுன்னா சந்தேகம் இவ மேலதான் வரும்னு இவளுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இவளே ஆளை செட் பண்ணி ஏசியை ரிப்பேர் பண்றதுக்காக வர சொல்லி திருட வச்சிருக்கா. எல்லாருமே கூட்டு களவாணிங்க. ஐயோ இல்ல, சுரேகா, நீ சொன்னது கரெக்ட். எல்லாத்தையும் செஞ்சவ இவ ஒருத்தியாதான் இருக்கணும். மா என்னம்மா சம்பந்தமே இல்லாம என்ன எதுக்குமா இதுல எடுக்கிறீங்க? நான் எதுவுமே பண்ணலம்மா. அம்மா நான் சொல்றத கேளுங்கம்மா. தயவு செஞ்சு கேளுங்கம்மா. ஏய் என்ன தயவு தயவுன்னு? முதல்ல இவளோட பேக்க செக் பண்ணணும்க்கா. எங்கடி இருக்கு உன்னோட பேக்லாம்? அம்மா ரூம்ல தான்மா இருக்கு. வாங்கம்மா வந்து நீங்களே பாருங்க. வரேன் வரேன். அம்மா வாங்கம்மா போய் செக் பண்ணலாம். போடி, நீயே போய் பாரு. இவ மூஞ்ச பாத்துக்கிட்டே இருக்கணுமா? அக்கா வா வாக்கா. வாமா நம்ம போய் பாப்போம். வாங்கம்மா. தோ இதான் என்னோட பை. நீங்களே பாருங்க. பாருங்க. சுரேகா, என்னன்னு பார்த்து சொல்லு. ஓபன் பண்ணித. நல்லா பாருங்க. கொட்டாத. பாருங்க, இதுல ஒண்ணுமே இல்ல. அந்த புடவையில ஏதாவது இருக்கா பாரு. வா இப்படி வா. நல்லா பாரு. என்ன நகையெல்லாம் கொட்டுக்கணும் பார்த்தா ஒன்னும் கொட்டல. என்ன ஒரு மோதிரத்தை கூட காணோம். ஏமா உன்னோட மொத்த துணியே எவ்வளவுதானா? இதுல 4-5 புடவை தான் சார் இருக்கும். இதை தவிர வேற எதுவுமே என்கிட்ட இல்ல. மாமா திருடினவன் அவன் திருடின பொருள் எல்லாம் நேரா கொண்டு போய் அவனோட பீரோல வைப்பானா இல்ல எங்கேயாச்சும் ஒளிச்சு வைப்பானா? கண்டிப்பா ஒளிச்சுதாமா வைப்பா. எப்படியும் தான் மேல சந்தேகம் வரும், நாம வந்து தேடுவோம்னு இவளுக்கு நல்லா தெரியும். அப்புறம் இப்படி இங்கே வைப்பா? அதுதான் மாமா நானும் சொல்றேன். இங்க இருக்கவே இருக்காது. எங்க இருக்குன்னு நாம தான் கண்டுபிடிக்கணும். அம்மா இங்க இருக்காது. நடிக்காத. அம்மா நீ அங்க பாரு. பாத்தீங்களாங்க? இருமா இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாரு. அம்மா வீட்டை சல்லடை போட்டு தெரியாச்சு. எங்கேயும் காணோம். ஏமா எங்க தேடியும் கிடைக்கல. நகை எங்க தாமா வச்சிருப்பா? அதான் மாமா எனக்கும் புரியல. அம்மா நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காதுமா. நான் தான் சொல்றேன்லம்மா, நான் எடுக்கவே இல்லைன்னு. சுரேகா, இவளை கூட்டிட்டு கீழே வா. என்னங்க வாங்க. எதுக்குக்கா? நீ வா, நான் என்னன்னு சொல்றேன். இவ இங்கெல்லாம் எதுவும் வச்சிருக்க மாட்டா, கிச்சன்ல பதுக்கி வச்சிருப்பா. கரெக்ட்டுக்கா. ஏய் வா கிளம்பு. வாங்க. கூட்டிட்டு வாமா அவளை. ஏய் வா நான் வா. அம்மா ஓய். அம்மா என்னம்மா கிடைச்சதா? கிடைச்சதா? மா ரூம்ல எல்லாம் எதுவும் இல்லம்மா. ஃபுல்லா பாத்துட்டோம். அதுக்குள்ள இவ வேற எங்கேயோ பதுக்கிட்டா. நாங்க போய் கிச்சன்ல ஒரு வாட்டி பாக்குறோம். கிச்சன்ல எல்லாம் நானே பார்த்தாச்சு, அங்க எதுவும் இல்ல. அதெல்லாம் வேஸ்ட். ஆளு பாக்குறதுக்கு நல்லா வெள்ளரி பிஞ்சு மாதிரி அப்பாவியா இருந்துகிட்டு இவ்ளோ பெரிய வேலையெல்லாம் பண்ணிருக்க. ஆளை செட் பண்ணி நகையெல்லாம் அடிச்சதும் இல்லாம எந்த சாட்சியும் இல்லாம ரொம்ப தெளிவா செஞ்சிருக்கல்ல. இல்லம்மா.
என்ன போலீஸ் எல்லாம் வராங்க? அதுக்குள்ள யார் சொன்னது? அத்தை ஷார்ப்பா நான் அந்த போலீஸுக்கு ஃபோன் பண்ணேன். அறிவில்ல. எதுக்கு மாப்பிள்ளை இப்படி எல்லாம் பண்ணீங்க? பேசிட்டு தானே இருந்தோம். அதுக்குள்ள போலீஸ கூப்பிட்டுருக்கீங்க. எதுக்காக இப்படி பண்ணீங்க? இல்ல அத்தை, இத்தனை பவுன் நகை திருடி வச்சுட்டு அவ இல்லைன்றால அதான். என்ன காரணமோ மொத்தத்துல குடும்ப மானத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க. ஏதோ செஞ்சு தொலைங்க. ஐயோ எங்க சாரிம்மா, சொந்தமா யூஸ் பண்ணிட்டேன். இங்க நகை பணம் எல்லாம் திருடு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஃபோன் பண்ணது யாரு? என்ன எல்லாம் அமைதியா இருக்கீங்க? திருடு போச்சா இல்லையா? ஆமா சார். கிட்டத்தட்ட ஒரு 100 பவுன் நகையை காணோம். அதை தவிர 50 லட்ச ரூபாய் பணத்தை காணோம். உங்களுக்கு யார் மேலேயோ சந்தேகம் இருக்கா? சந்தேகம் என்ன சார் சந்தேகம்? நாங்க எடுத்த ஆளையே புடிச்சிட்டோம். புடிச்சிட்டீங்களா? எங்க? ஏய் வா. இதோ இவதான் சார். இது யாரு? இவ யாருமா? இவ எப்படி உங்க வீட்டுக்குள்ள திருடுனா? சார் இவ எங்க வீட்டு வேலைக்காரி சார். ஓ, வீட்டு வேலை செய்யறதுக்காக வர்ற பொண்ணா? சார் வேலை செய்ய வந்துட்டு போகல சார். இங்கே வேலை செஞ்சுட்டு இங்கே தான் தங்கி இருக்கா. இன்னைக்கு எல்லாரும் வெளியே போன நேரம் பார்த்து மொத்த நகையும் அடிச்சிட்டா. கேட்டா இல்லவே இல்லன்னு சாதிக்கிறா. அவளோட பேகு ரூம்னு எல்லாத்தையும் தலைகீழ செக் பண்ணி பார்த்துட்டோம் சார். எதுவுமே இல்ல. சார் நான் எடுக்கல சார். நான் எதுவுமே பண்ணல சார். இவங்க சொல்ற எந்த நகையும் நான் கண்ணால கூட பார்க்கல சார். ஏய், திருடிட்டு என்னடி ரொம்ப ஓவரா நடிக்கிற? உன்னை நம்பி வீட்டு வேலை செய்யறதுக்கு உள்ள விட்டா உன் திருட்டு புத்தியை காமிக்கிறியா நீ? ஐயோ நிஜமா இல்ல மேடம், சத்தியமா இல்ல. எங்க அம்மா மேல சத்தியமா நான் எதுவும் செய்யல மேடம். இப்படிதான் மேடம் சத்தியம் மேல சத்தியமா பண்ணிக்கிட்டே இருக்கா.